ஸ்ரீ 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 ஸ்ரீயம். பணமும் மனமும். பணம் மனம் இரண்டுமே ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பணம் பெருக பெருக நம் மனமும் பெருக வேண்டும், நல் மனதாக பெருக வேண்டும். கோடி கோடியான பணம் நம்மிடம் இருந்தால் அதை எவ்வளவு நமக்காக நாம் செலவு செய்ய முடியும்? எத்தனை கோடி இன்பங்களை நம்மால் தூய்க்க முடியும்? ஒரு அளவிற்குத்தானே. அதேபோல் மனமும் நமக்காக மட்டுமே வாழ்வது அல்ல. மனம் என்பது பிறருக்காகவும் வாழ்வதுதான். பணம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்காக மட்டும் உபயோகிக்காமல் மற்றவர்களுக்காக உபயோகிக்கும் பொழுது நம் மனதினிலே ஒரு இன்பம் தோன்றும். ஏழையின் சிரிப்பிலே தான் இறைவனை காணலாம் என்பது இயல்பு. நாம் பணத்தை நமக்காக மட்டும் தூய்க்கும்போது அதிலே ஒரு இன்பம் கிடைக்கிறது தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் மற்றவர்களுக்கு அதே பணத்தை நாம் கொடுக்கும் பொழுது, உபயோகிக்கும் பொழுது, அம்மனிதனின் அக்குழந்தையின் யாரோ ஒருவரின் அந்த முகத்திலே, நம் பணத்தை பெறுபவர்களின் முகத்திலே, நம்மால் உதவி பெறுகின்றவரின் முகத்திலே கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்திற்கு ஒப்பானது அல்ல நாம் பணத்தினால் நாம் தூய்க்கும் இன்பம். இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு சிறிய ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன். இது நான் படித்த ஒரு கதை, நிஜத்திலே நடந்த ஒரு கதையாக நான் படித்தேன். ஓர் அயல் தேசத்திலே ஒரு பணக்காரன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனின் நண்பன் அவரிடம் ஒன்று கேட்கின்றான். நண்பா, நான் ஒரு உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்காக சிறு உதவி செய்ய என்கின்றேன். நீ சிறிது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்கின்றான். நண்பனுக்காக இம்மனிதன் இப்பணக்காரன் பணத்தினை கொடுக்கின்றான். அப்பொழுது நண்பன் சொல்கின்றான், என்னிடத்திலே பணம் கொடுக்கின்றாய், அதற்கான உபகரணத்தை நான் வாங்குகின்றேன். இருந்தாலும் உன் கையால் அந்த செயலை செய்தால் மிக நன்றாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றான். இவனுக்கும் அது சரி என்று பட்டது. சரி, வருகின்றேன், உனக்காக வருகின்றேன் என்கின்றான். அங்கே செல்கின்றார்கள். இவர்கள் கொடுத்த பணத்திலே கால் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு செயற்கை காலை கொடுக்கின்றார்கள். அதிலே ஒரு குழந்தை அந்த செயற்கை காலை பெற்றுக்கொள்கிறது. அந்த செயற்கை காலை கொடுத்தவுடன் அந்த பணக்காரன் திரும்பி செல்கின்றான். ஆனால் அவனால் அடுத்த அடியை வைக்க முடியவில்லை. பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த கால்களை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த பணக்காரன் சற்றே குனிந்து கேட்கின்றான், குழந்தாய், உனக்கு இன்னும் ஏதேனும் வேண்டுமா என்று. அப்பொழுது அந்த குழந்தை சொல்கிறது, மாமா, எனக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனால் உங்கள் முகத்தை கொஞ்சம் என் முகத்தின் அருகே கொஞ்சம் காண்பிக்கிறீர்களா என்கின்றாள். அப்பொழுது அந்த மனிதன் கேட்கிறேன், ஏன் குழந்தாய் என்று. இல்லை மாமா, உன் முகத்தை நான் என் மனதினிலே ஏற்றிக்கொள்ள பார்க்கின்றேன். நான் கடவுளிடம் வேண்டும் பொழுது, கடவுளிடம் ஏதேனும் கேட்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வியை, ஒரே ஒரு விஷயத்தை கேட்பேன், அது நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று. எனக்கு இந்த கால்களை கொடுத்த இந்த மாமா எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வேன். அதற்காக உங்களுடைய முகம் என் மனதினிலே பதிய வேண்டும் என்கின்றாள். எந்த ஒரு அற்புதமான ஒரு மனம்! இதைத்தான் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பணம் என்பது நமக்காக மட்டுமல்ல, நமக்கு இறைவன் அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அதேபோல்தான்
நமக்கு மனதை கொடுத்திருக்கின்றான் என்றால் அம்மனதை நல்லபடியாக வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நல் மனதாக வைக்க வேண்டும் என்பதுதான். இங்கே மனம் தூய்மை அடையும் பொழுது பணம் நன்றாக செலவு செய்யப்படுகின்றது. இந்த பணமும் மனமும் ஒன்று இயைந்து செயல்படுவதுதான் நல் மனிதனுக்கு அழகு. இது எப்பொழுது நம்மால் செயல்பட முடியும் என்றால், நாம் காண்கின்ற இறைவனை, நான் பார்க்க போகின்ற இறைவனை அனைத்து உயிர்களிலும் காண்கின்ற மனோதிடம், மன எண்ணம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக இம்மனத்தினை நாம் வளர்த்து கொள்ளலாம், பணத்தினை செலவு செய்யலாம். என்னடா இப்படி சொல்கிறாரே, பணம் என்பது சேர்த்து வைப்பதற்காகத்தானே, பணம் என்பது நிரந்தரமற்றது என்று போதிக்கின்ற மதவாதிகளே அப்படி பணம் பணம் என்று ஓடும்போது நாங்கள் ஓடக்கூடாதா? நாம் பணம் சேர்ப்பது எப்படி? பணம் சேர்ப்பதை விட முடியுமா என்று கேட்கலாம். பணம் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை செலவு செய்யுங்கள், நல்வழியிலே செலவு செய்யுங்கள். நிச்சயமாக மனம் இருந்தால் நம்மால் அந்த செயலை அற்புதமாக செய்ய முடியும். எனவே பணமும் மனமும் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமாக. ஸ்ரீயோம்.